இந்த இடத்துல கார் இருந்தது. இந்த இடத்துல வந்து உள்ள இருந்த அந்த ஆண் நண்பரை வந்து தாக்கியிருக்காங்க. ஏன்னா இந்த இடம் தான் வந்து அவங்க 2 பேர் கார்ல நின்று பேசிட்டு இருந்த இடமா பார்க்கப்படுது. ஸோ இங்க இருந்து அந்த பெண்ணை எங்க தூக்கிட்டு போயிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம். நூறு மீட்டர் தூரத்துல ஒரு பில்டிங் இருக்கு. அந்த பில்டிங் இருக்கு. அது பக்கத்துலயும் வீடுகள் இருக்கு. ஆனா இங்க இருந்து சத்தம் போட்டா கூட அந்த வீடுகளுக்கான சத்தம் கேட்குமா அப்படின்றது தெரியாது. ஸோ அதனால தான் ஈஸியா முடிவெடுத்துடுறாங்க. இது வந்து சிட்டிக்கு பக்கத்துல இருக்கு இந்த இடம். ஸோ 2வது ஈஸியா வந்து ஆக்சஸ் பண்ணக்கூடிய இடமாவும் இருக்கு. அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களால பகல் நேரங்கள்ல ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும். இரவு நேரங்கள்ல இந்த மாதிரியான குற்றச்சம்பவங்கள் நடக்கும்போது உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. இங்க இருந்து தப்பிக்கவும் முடியாது. எந்த விஷயமும் பண்ண முடியாது.